கடந்த 4 நாளாக ஏற்பட்ட தொடர் மழையினால் இந்த வெள்ளம் ஏற்பட்டது. நம்ம இந்த ஆற்று பாலத்தில் வந்து கரையை கடந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா இந்த தரப்பாலமும் பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு எல்லாம் தெரியும், ஏரல் ஒரு பெரிய வியாபார ஸ்தலம். ஸோ இந்த ஆற்று பாலத்தை நம்பி தான் நம்ம முழு வியாபாரமும் இருக்குது, இந்த முழு மக்களும் இருக்காங்க. கடந்த வருஷம் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தினால அந்த பெரிய பாலம், அந்த புது பாலம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அதோட பணியும் இன்னும் முடியலை. இப்போ அதுக்கடையில் நம்ம இந்த தரப்பாலத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ இதுவும் வந்து பாதிக்கப்பட்டதால் இன்றைக்கி வந்து வியாபாரிகளும் சரி, பொதுமக்களும் சரி, ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பாலத்தை விரைவாக சீரமைத்து கொடுத்தா, இந்த தரப்பாலத்தை சீரமைத்து கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மக்களுக்கு. ஐயா வணக்கம். ஐயா, ஏரலில் கடந்த ஒரு வாரமாக மழை வெள்ளத்தினால மேலே பாலம் போன வருஷம் இதே மாதிரி இதே டயத்தில் உடஞ்சி போச்சு. அதையும் சரி பண்ணலை. ஒரு வாரமாக கீழே பாலத்துலேயும் 3 அடி 4 அடி பாலத்துக்கு மேலே தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ஆத்தூர் பாலமும் தடைப்பட்டு இருந்துச்சு. ஆத்தூர் பாலமும் உடஞ்சிருக்கு. ஆத்தூர் பாலம் கீழே பாலத்துலேயும் முக்கி போயிட்டு இருக்கு. அதனால் பொதுமக்கள் ஒரு 100 கிராமங்கள், சுற்றியுள்ள 100 கிராமங்கள் நம்பி தான் ஏரல் வியாபாரிகளும் இருக்காங்க. ஏரலில் எந்த ஒரு வியாபாரமும் நடக்க முடியல, கடையும் நடக்கலை. கடையை பாதி கடையை பூட்டி தான் வச்சுருக்காங்க. சுற்றி வர சூழ்நிலை தான் இருந்தது. இப்போ வெள்ளம் படிப்படியாக வடிஞ்சது. இன்னைக்கு வெள்ளம் வடிஞ்ச சூழ்நிலையும் கீழே பாலத்தையும் ஒரு பகுதியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த பாலத்தை வந்து போர்க்கால அடிப்படையில் சீரமைச்சு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்.